ஹே வேவ்ஸ் இந்த அட்டாக் அண்ட் டைட்டன் அனிமியோட ஃபர்ஸ்ட் எபிசோட் அண்ட் 80th எபிசோட் இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேரில் ஒரு பெரிய அளவில் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோடோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டு யூ 2000 இயர்ஸ் ஃப்ரம் நவுன் இருக்கும். அண்ட் 80th எபிசோட பேர் ஃப்ரம் யூ 2000 இயர்ஸ் அகோன் இருக்கும். அப்படி இந்த ரெண்டு எபிசோடுக்கு நடுவில் என்ன பெரிய அளவில் சிமிலாரிட்டிஸ் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த எபிசோட்ஸோட பேர் வந்து இந்த கதையில் மிகப்பெரிய வீட்டேஜே போட போகுது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீப் டிவி. அப்புறம் சேனலில் பார்க்குற புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க வீப்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டைட்டில்ஸோட சிக்னிஃபிகன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இமீரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா அட்டாக் அண்ட் டைட்டனோட ஒரு கோர் காம்பனண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இமீர் தான். இமீர் வந்து டெக்னிக்கலி ஒரு மார்லியன், பட் அவள் வந்து பார்த்தீங்கன்னா எல்டியா கடியில் கிங் ஃப்ரிட்ஸுக்கு ஸ்லேவாக வேலை செஞ்சிட்ருப்பா. ஒரு நாள் கிங் ஃப்ரிட்ஸ் வந்து வேட்டைக்காக வச்சுருந்த பன்னிக்குட்டிங்களில் ஒரு பன்னிக்குட்டியை அவள் தெரியாமல் அவுத்து விட்டுருவா. கிங் ஃப்ரிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இமீரை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவளை போக விட்டுருவார். பட் இதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய உள்குத்து இருக்குது. ஆக்சுவலாக இமீரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேட்டை பொருளாக பயன்படுத்திகிட்டு இருப்பார். இமீர் மேலே நிறைய அம்பு பட்டு அவளுக்கு ரொம்பவே அதிகமாக அடிபட்டுரும். இமீர் வந்து தன்னோட உயிருக்காக பயந்துக்கிட்டு ஒரு மரத்துக்கடியில் இருக்க பொந்தில் போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருப்பா. அந்த பொந்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்வாஃபர் இருக்கும். இமீரும் அந்த ஆக்வாஃபருக்குள்ளே கால் தவறி தெரியாமல் கீழே விழுந்துருவா. பட் அந்த ஆக்வாஃபருக்குள்ளே தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்கும். உலகத்தில் லைஃப்பை க்ரியேட் பண்ணுற ஒரு உயிரினமான ஹலுசிஜினியா வந்து பார்த்திங்கன்னா அந்த குளத்துக்குள்ளே இருக்கும். அந்த ஹலுசிஜினியாங்கிற புழுவுமே வந்து இமீருக்கு பின்னாடி அட்டாச் ஆகிருக்கும். இந்த ஹலுசிஜினியா வந்து பார்த்திங்கன்னா இமீர் மேலே பாவப்பட்டு அவளுக்கு அந்த டைட்டன்ஸோட பவரை கொடுத்துருக்கோம். ஸோ இது மூலயமா தான் இந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் டைட்டன் பிறக்கும். இமீர் வந்து டைட்டன் ஆனதுக்கப்புறமா அவளுக்கு தேவையான பவர், ஃப்ரீடம் எல்லாமே கிடச்சிருக்கும். பட் ஆனாலுமே இமீர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஃப்ரிட்ஸுக்கு அடியில் ஸ்லேவாக வேலை செய்கிறதுக்காக போயிருப்பா. இதுக்கான ரீசனே இமீர் வந்து தான் வளர்ந்ததுலேருந்தே ஒரு ஸ்லேவாகவே வளர்ந்துட்டு இருப்பா. இமீர் வந்து கிங் ஃப்ரிட்ஸுக்கு அடியில் ஸ்லேவாக பல வேலை செஞ்சுருப்பா. இன்ஃபேக்ட் அவங்களோட ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஃப்ரிட்ஸோட பேரில் பல பிரிட்ஜஸை கட்டுறது, பல ரோட்ஸை கட்டுறது, இது மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருப்பா. இது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டனோட பவரை யூஸ் பண்ணி போரில் போயிட்டு கிங் ஃப்ரிட்ஸுக்கு பல வெற்றியை உருவாக்கியிருப்பா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து இமீருக்கு வந்து கிங் ஃப்ரிட்ஸ் கொடுத்த பரிசு வந்து பார்த்திங்கன்னா அவளை கல்யாணம் பண்ணி குழந்தைய தரது தான். இமீருக்கு வந்து 3 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கும். அந்த பெண் குழந்தைகளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ், மரியா, சீனான்னு பேர் வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறமா ஒரு நாள் ஒரு மார்லியன் சோல்ஜர் வந்து கிங் ஃப்ரிட்ஸை சாவடிக்க முயற்சி பண்ணுவான். அந்த டைமில் இமீர் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் புகுந்து கிங் ஃப்ரிட்ஸோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தன்னோட லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடுவா. இமீர் நினச்சிருந்தா அவளோட டைட்டன் பவர்ஸை யூஸ் பண்ணி ரீஜெனரேட் பண்ணி உயிரோட வந்திருக்கலாம். பட் ஆனால் அவள் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பா. இதுக்கப்புறமா எங்கே இமீர் செத்துட்டா அந்த டைட்டன் பவர்ஸும் போயிடுமேன்னு சொல்லிட்டு கிங் ஃப்ரிட்ஸ் வந்து பயந்துருப்பார். ஸோ இந்த காரணத்தினால இமீரை வந்து தன்னோட குழந்தைங்களுக்கு சாப்பாடாக கொடுத்துருவார். இது மூலயமா தான் ஃபவுண்டிங் டைட்டன்ஸ்லேருந்து மற்ற டைட்டன்ஸ் உருவாயிருக்கும். இமீருக்கு சாவுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸான வாழ்க்கை இல்லை. ஏன்னா இமீர் சுற்றதுக்கு அப்புறமா அவள் டைரெக்டாக பாஸ்ட்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிருப்பா. அங்கே பாஸ்டில் இருக்க அந்த ட்ரீ ஆஃப் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைட்டன் ஷிஃப்ட் இருக்கும், ஒவ்வொரு பிரான்ச் உருவாகிக்கிட்டே இருக்கும். இமீருமே ராயல் பிளட் இருக்கவங்க எல்லாரையும் மதித்து அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டு தான் வாழ்நாள் ஃபுல்லாக நடந்துகிட்ருப்பா. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இமீர் செத்து 2000 வருஷமாக அந்த பாட்ஸில் ராயல் பிளட் யூசர்ஸ்க்கு அடியில் அடிமையாக வாழ்ந்துட்டுருப்பா. இந்த 2000 வருஷமாக இந்த டைட்டன் ஷிஃப்டர்ஸ்க்காக இமீர் தான் தன்னோட கைகளால் ஒவ்வொரு டைட்டனையும் செஞ்சு கொடுத்துட்ருப்பா. ஜீக்கும் எரனும் பாட்ஸுக்கு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீக் வந்து அவனோட ராயல் பில்ட் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி இமீர்கிட்ட நீ வந்து எல்லா எலியன்ஸையும் யூத்தனைஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பான். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஜீக்குமே வந்து அவனோட ராயல் பில்ட்டை யூஸ் பண்ணி இமீரை ஒரு ஸ்லேவாக தான் பார்க்குறான். ஆனால் எரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்த பண்ணியிருப்பான். இன்ஃபேக்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எரன் மேலே எல்லாருக்கும் ரெஸ்பெக்டே கொடுத்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எரனை ஒரு மேனுப்ளேட்டர், அவன் மேனுப்ளேட் பண்ணுறாருன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல எரன் வந்து ஒன்றும் இமீரை மேனுப்ளேட் பண்ணியிருக்க மாட்டான். இமீரை ஆக்சுவலாக ஃப்ரீ பண்ணியிருப்பான். ஒரு வகையில் எரன் அண்ட் இமீர் இவங்க 2 பேருக்குமே ஒரு சிமிலாரிட்டியும் இருக்கும். அதே மாதிரி இவங்க 2 பேருமே கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் பீப்புள். எரன் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரீடம்காக சண்டை போடுவான். ஆனால் இமீர் வந்து தன்னோட மாஸ்டர்ஸோட ஆசைக்காக சண்டை போடுவாள். இந்த இடத்துல எரன் வந்து இமீரை வந்து எப்படியாவது ஃப்ரீ பண்ணணும்னு ட்ரை பண்ணி இமீரோட ஃப்ரீடம்காக சண்டை போட்டுட்டு இருந்தான். அந்த ஒரு காரணத்தினால தான் எரன் வந்து ஜீக்கோட அத்தாரிட்டியை ஓவர் ரைட் பண்ணி இமீர்கிட்ட போயிட்டு நான் வந்து உன்னை ஃப்ரீ பண்ண தான் வந்திருக்கேன், உனக்கு என்ன ஆசையோ அதை நீ பண்ணுன்னு சொல்லியிருப்பான்.
ஸோ இமீரும் 2000 வருஷத்தோட சஃபரிங்காக இந்த உலகத்து மேலே ரிவெஞ்ச் எடுக்க ஆசைப்படுவா. அதனால தான் இந்த ரம்பிளிங்கும் கிரியேட் ஆயிருக்கும். சரி, இதுக்கும் இந்த எபிசோடோட டைட்டிலுக்கும் என்ன சம்மந்தம், அது நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எபிசோடோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டு யூ 2000 இயர்ஸ் ஃப்ரம் நவ். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட இனிஷியல் மூமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எரனுக்கு வந்து ஏதோ ஒரு கனவு இருந்திருக்கும். அந்த கனவுல வந்து எழுந்திரிக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த கனவுல வந்து பார்த்தீங்கன்னா எரன் வந்து அவங்க அம்மாவான காரில் சாகிறதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பான். ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எரனுக்கு எந்த ஒரு டைட்டன் பவர்ஸுமே இருந்திருக்காது. ஃபவுண்டர் இமீரே அவரோட ஃபவுண்டர் பவரை யூஸ் பண்ணி எரனுக்கு அந்த மெமரிஸை காமிச்சிருப்பாங்க. இது மூலயமா தான் நடக்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு முன்னாடியே எரனுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுக்கு இமீர் வந்து எரனை சூஸ் பண்ணி அவனுக்கு இந்த மெமரிஸை காட்டணும்னு கேட்டால் அது நம்மளுக்கு தெரியல. மேபி எல்லா டைட்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டிங் டைட்டன்லேருந்து தான் கிரியேட் ஆச்சு. ஒருவேளை அட்டாக் டைட்டனோட ஃபியூச்சர் மெமரி இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணி நம்மளை இந்த 2000 இயர்ஸோட வழியிலேருந்து ஃப்ரீ பண்ண போகிறது எரன் யக்கர் தான் சொல்லிட்டு அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எரன்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இமீர் பாஸ் ஆன் பண்ணியிருக்கலாம். இதுக்கான ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டனோட 80th எபிசோட நேம், அதாவது ஃப்ரம் யூ 2000 இயர்ஸ் அகோ. ஸோ ஒருவேளை இமீர் நினச்ச மாதிரியே இந்த எபிசோட நடந்திருக்கலாம். இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜீக்கும் எரனும் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ஸில் போயிட்டு இமீரை பார்ப்பாங்க. அந்த இடத்துல இமீரை வந்து 2000 இயர்ஸ் ஆஃப் ஸ்லேவரியிலேருந்து எரன் எப்படியோ ஃப்ரீ பண்ணி விட்டுருவான். ஸோ இமீர் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு அப்புறமா எரன் கிட்ட இருந்து இந்த ஹெல்ப்பை வாங்கியிருக்கங்கிறதுனால ஃப்ரம் யூங்கிற இந்த டைட்டில் வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இமீர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எரனுக்கு இந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பான். ஸோ அதுக்காக தான் இந்த டைட்டில் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் அந்த கமெண்ட்டில் போடுங்க. ஒரு அனிமியோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் வர டைட்டிலுக்கும் அதோட ஃபைனல் ஸ்டேஜஸில் வர எபிசோடோட டைட்டிலுக்கும் இப்படி ஒரு சம்மந்தத்தை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டிஸ் இசையாமாவை தவிர வேறு யாருக்கும் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால தான் அட்டாக் அண்ட் டைட்டன் இவ்வளோ பெரிய அனிமியாக இருக்குது. என்ன கேட்டால் ஒரு 100 எபிசோடு கூட தாண்டது ஒரு அனிமி ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் அட்டாக் அண்ட் டைட்டன் இவ்வளோ பீக்கில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் வீட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏஓடியில் வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது வீப் டிவி சைனிங் ஆஃப்.